எல்லாரும் கொஞ்சம் மயக்கத்துல இருக்காங்க. மெலடி மெலடி அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் டீம் கலக்குறாங்க. இன்னைக்கு வந்து உண்மையாகவே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இந்த மாதிரி நீங்க இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து வர்றதுன்றது வந்து பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் எவர். ஏன்னா இட்ஸ் அ குவிக் வே டு என்டர், இட்ஸ் அ குவிக் வே டு கோ டு த டாப் மோஸ்ட். நான் கூட பார்ப்பேன், உங்களை மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது நம்ம ஃபாலோவர்ஸ் பார்ப்பேன் 1.5 மில்லியன் இருக்கும். இங்கே பார்த்தா 11.5 மில்லியன் ரீசெக் கூட பண்ணி பார்ப்பேன். சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு இன்ஸ்டண்டா வந்து பிடிச்சி போகுது. அந்த அளவுக்கு ஒரு கண்டென்ட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்றதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியுது, எப்படி அட்ராக்ட் பண்றதுன்னு. இது ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மென்டார் கிடைச்சிருக்கிறது இட்ஸ் அ பிக் பிக் கிஃப்ட். எப்படி வந்து அவருக்கு ஒரு மென்டார் கிடைச்சாரோ அந்த மாதிரி உங்க எல்லாருக்கும் ஒரு அழகான ஒரு மென்டார் கிடைச்சிருக்காரு. நீங்க என்னுடைய ஒரே ரிக்வெஸ்ட், எப்படி வந்து இப்போ ஜெயம் ரவி ஜீவா ஜாமி எடுத்துக்கோங்களேன், ஜே 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 எங்களுக்குள்ள இல்லாத ஜே ஜெலசி தான். அந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய ஃபெலோ என்டர்டைனர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா இங்க எல்லாரும் ஒரே இண்டஸ்ட்ரி தான். ஸோ ஜஸ்ட் கிவ் அண்ட் டேக், தட்ஸ் ஆல். ஷேர் யுவர் ஐடியாஸ். அண்ட் ஈஸியா நீங்க நினைச்சா, இந்த குரூப் நினைச்சா பார்க்கும் போது அந்த வைப் நமக்கு வருது, எங்கேயோ போகலாம். அண்ட் நாங்கள் எல்லாம் அவங்களுக்கு இருக்கோம், அவங்க எல்லாம் அவங்களுக்கு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜீவா வந்து ஜீவாக்கு வந்து நீ சொன்னாதான் நல்லா இருக்கும் குவார்டர். நான் சொன்னேன் ஜீவாக்கு வந்து ஃபேன்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் எப்பவுமே இருப்போம். கார்த்தி சொன்ன மாதிரி இந்த பையன் யாரால நமக்கு ஃப்ரெண்ட் ஆகும்னு நினைக்கும் போது எங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஒரு ரயில் ஸ்நேகத்துல ஆரம்பிச்சது. ஜெயம் ஷூட்டிங் அப்பதான் அவர் படமும் முதல் படம். அவருக்கும் ட்ரெயின்ல தான் ஷூட்டு, மாத்தி மாத்தி ட்ரெயின்ல ஷூட் பண்ணிட்டு இருப்போம். எங்களுடைய நட்பு ட்ரெயின் ஸ்நேகமா மட்டும் இல்லாம இன்னைக்கு நாங்க ஒரு நல்ல நெய்பரா இருக்கோம், நல்ல ஃப்ரெண்டா இருக்கோம், ஒரு ஃபேமிலியா இருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜீவா எப்படிப்பட்ட ஆள்னா, திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு, மச்சி நான் ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியது, என்னால போக முடியல அப்படின்னு. ஐயோ என்னடாச்சு, அதை விட்டு நீ போயிட்டு வரியா அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா, நான் கூட காமெடி பண்ண என்னடா சொல்றாரு, சத்தியமா தான் கேட்குறேன் அப்படின்னா, சரி மச்சி நான் போறேன் அப்படின்னு போனேன். அங்க போனா அங்க விளக்கேத்துறவரும் வரல. உடனே என்ன கூப்பிட்டு, சார் நீங்க தான் விளக்கும் ஏத்தணும் அப்படின்னாங்க. என்னையா 2 வேலை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்குதான் நான் உண்மையா நினைச்சேன், இந்த கம்பெனி எப்படியாவது நல்லா வரணும். ஏன்னா ஜீவா வர வேண்டியது, அவனுக்கு வேற நான் வந்துட்டேன், விளக்கு வேற 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 ஒருத்தர் ஏற்ற வேண்டியது, என்ன ஏற்ற வச்சுட்டாங்க. எப்படியாவது இந்த கம்பெனி நல்லா வந்துரும்பா இல்லை என்னதான் சொல்லுவாங்க. அதே மாதிரி டெஃப் ராக்ஸ்க்கும் ஃபோன் பண்ணா, மச்சி நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் டெஃப் ராக்ஸ்னு. என்னடா நீ போக முடியாது அதுக்கு, இந்த மாதிரி தான் வேலைகள் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு நாங்க வந்து ஃபேமிலி தான், வேற என்ன சொல்றது. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்காரு. ஸோ உங்க எல்லாருக்கும் அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் இனிஷியேட்டிவ். மனசார வந்து பாராட்டுறேன், இந்த மனசார வந்து வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். நன்றி.